Hello everyone, welcome back to our channel. So வாங்க கொஸ்டினோட சொல்யூஷன்ஸை பார்க்கலாம். A body is projected vertically upward with a speed of 10 meter per second and another at same time with same speed in downward direction from the top of a tower. The magnitude of acceleration of first body with respect to second body. ஒரு பாடியை மேலே அனுப்புறீங்க சார், என்ன ஸ்பீடில் 10, ஓகேவா? இன்னொரு பாடி என்ன பண்ணுறீங்க, அதே நேரத்தில் கீழே அனுப்புறீங்க with speed 10 meter per second. இப்போ ரிலேட்டிவ் வெலாசிட்டி கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன், நீ இல்லையா தம்பி, அவன் என்ன சொல்லுவான், சரி நான் நிற்கிறேன் ஆனால் என் வெலாசிட்டி ஒன்ட்டு கொடுத்துருவேன். அப்போ இந்த வெலாசிட்டி உல்ட்டாவை போட்டேன்னா இவனோட ரிலேட்டிவ் வெலாசிட்டி 20 ஆயிரும். இல்லைனா இந்த ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் வச்சுக்கோ, இவனோட வெலாசிட்டி அவன்ட்டு கொடுத்துரும். ஸோ 10 + 10 20 ஆயிடுச்சு. ஆனால் கேள்வி என்ன, ரிலேட்டிவ் வெலாசிட்டியில் ஆக்சிலரேஷன், இந்த பாடியில் ஆக்ட் ஆகிற ஆக்சிலரேஷன் எப்படி இருக்குது, ஜி டவுன்வர்டு. இந்த பாடியில் ஆக்ட் ஆகிற ஆக்சிலரேஷன் எப்படி இருக்குது, ஜி டவுன்வர்டு. இப்போ ரிலேட்டிவ் ஆக்சிலரேஷன் வேணும், நீ என்ன சொல்கிற தம்பி இரியா, இவன் என்ன சொல்லுவான், சரி நான் ஆக்சிலரேஷன் ஆக்ட் பண்ணவில்லை ஆனால் ஏன் ஆக்சிலரேஷன் ஒன்ட்டே கொடுக்குறேன். இந்த ஜியை உல்ட்டாவாக கொடுத்துட்டேன்னா ஜி + ஜி என்ன ஆயிடுச்சு, 0 ஆயிருமா? ஏன் சார் வெலாசிட்டி 0 ஆகலை, வெலாசிட்டி டைரக்ஷன் பார்த்தோன்னா உல்ட்டா, ஆனால் ஆக்சிலரேஷன் சேம் டைரக்ஷன், அப்போ உல்ட்டா கொடுத்துட்டேன்னா 0. சார் புரியல, ஆக்சிலரேஷன் of 1 with respect to 2 வேணும்னா acceleration of 1 minus acceleration of 2. acceleration of 1 என்ன g, ரெண்டாவதுக்கு என்ன g, ஆன்சர் என்ன ஆயிடுச்சு 0. ஓகே, இப்போ நீங்கள் பார்த்த சொல்யூஷனை பெரிய லாங் வீடியோலேருந்து நாங்கள் கிளிப்பாக எடுத்து போட்டிருப்போம். ஸோ மேபி உங்களுக்கு புரியல அப்படின்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு டெடிகேட்டான சொல்யூஷனும் கொடுக்குறோம். ஓகேவா? இல்லை புரிஞ்சிடுச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.